ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கடந்த கால ரகசியம் தொடர்பானதோ? விதியவே மாத்தக்கூடியவதா இந்த மயூரி. என்னுடைய கடந்த காலத்தை எப்பயுமே என்னுடைய நிகழ்காலத்துக்குள்ள வர விடவே மாட்டேன். என் கடந்த கால சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் அடியோட அழிக்க போறேன். இப்ப நிஜமாவே என் மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த ராசி பலன் விஷயம் உண்மையா இருக்குமோ? கடந்த காலமே இல்லனா நிகழ்காலத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது? என் கடந்த காலத்தோட எதிர்த்து போராட வந்துகிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னல, நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, என்னால உங்ககிட்ட வர முடியாது. என்னால என் கீர்த்தியை விட்டு வர முடியாது. உன்னால அவளை விட முடியலனா என்ன நீ மொத்தமா மறந்துடணும். என்ன? ஐயோ இல்ல இல்ல, இத பாருங்க, எனக்கு கீர்த்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம். என்னோட உறவு நீடிக்கணும்னா கீர்த்திய கைவிட்டுதான் ஆகணும். என்ன? அவ என்னுடைய பொண்டாட்டி. அப்போ நான் உனக்கு ஒண்ணுமே இல்லையா? இத பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு வாழ்க்கையில கேளுங்களேன் ப்ளீஸ். எனக்கு வாழ்க்கையில புது விருந்தினர் வரப்போறாரு. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டியை விட்டு புருஷனால எப்படி வர முடியும்? இல்ல புது விருந்தினரா? அப்படின்னா நீ என்ன மொத்தமாவே மறந்துடுவேன்னு சொல்லு. ஐயா இல்ல, சரி அது வந்து என்ன வேணுமோ பண்ணிக்கோ போ. எனக்கும் நீ இனிமே தேவையே இல்லை. இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாங்க. இவங்க கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. என்னடா நீ இப்படி ஏடாகுடமா வந்து மாட்டிக்கிட்ட? 2 படகுல சவாரி பண்ற. ஒரு சின்ன அலை அடிச்சதுன்னா அதுக்கப்புறம் மொத்தமா கீழே போய் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுவேன். ஜாக்கிரதை. அஜித், நான் பேசினதெல்லாம் இவ கேட்டுட்டாளா? அஜித், கீர்த்தி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அதுனா போன் பில் கட்டுறவங்க போன் பண்ணாங்க, கம்பெனியை கட்ட சொன்னாங்க. கம்பெனிக்காரங்க போன் பண்ணாங்க, போன் பில் கட்ட சொன்னாங்க. ஐயோ ஆமா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. நானும் உன்கிட்ட இததான் சொல்ல வந்தேன். நீ சூப்பர். என் உயிர் குழம்பி போயிடுச்சா, மூளையே போயிடுச்சு. இந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்களே, பில் கட்டுறதுக்கு போய் ரொம்ப ஓவரா பேசுறாங்கப்பா. இவரோட போன் பில் தான் ஆட்டோ பே மோட்ல இருக்கு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்றாரு? என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு இவர் லைஃப்ல என்ன நடக்குது? ஒருவேளை ஹாரோஸ்கோப்ல சொன்ன மாதிரி ஏதாச்சும் உண்மையா இருக்குமோ? இன்றைய ராசி பலன். கடக ராசி. பழைய விட்டு போன உறவுகள் மீண்டும் ஒன்றிணையுமா? துளசி அக்கா, துளசி அக்கா, அக்கா நீங்க இந்த செல்லக்கண்ண அக்கா இருக்காங்களே, ஆஃப் பண்ணவே இல்லை. அக்கா, துளசி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? நீங்க ஏதோ பேச நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கணும். இல்லனா நீங்க இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பேச முயற்சி பண்ண மாட்டீங்க. அக்கா, நான் வந்துட்டேன். இப்ப என்ன விஷயம்னு சொல்லுங்க. அக்கா,
அத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல ராதா, அத நான் எழுதல. என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. குஷிய பத்தியும் நீ கவலைப்படாத. நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். இதெல்லாம் அந்த தாமினி அவங்க அம்மாவோட வேலை. மோகன், துளசி, மோ- அப்படின்னா உன்னோட கையையும் நான் கட்டி போட்டுடுறேன். கடவுள் கிருஷ்ணரோட அருளால நீங்க நல்லா இருக்கீங்க துளசி அக்கா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஏன்னா நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட எழுதி எல்லாம் பேசினது இல்லையா, அதான் பயந்துட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு எப்படி உனக்கு தெரியப்படுத்துவேன் ராதா? சரிக்கா. ஆனா அக்கா, உங்களால இந்த மாதிரி எழுதி பேச முடியும்னா தாமினி அக்கா உங்களை என்ன பண்ணாங்கன்றதை என்கிட்ட சொல்லலாம்ல. அக்கா சொல்லுங்க. ராதா, அக்கா, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். மோனையா கூப்பிடுறாரு. ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ராதா, என்ன காப்பாத்து. நில்லு ராதா. ராதா, பரவாயில்லையே தாமினி, ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணி அந்த ராதாவை எப்படியோ நீ ஏமாத்திட்ட. தாமினி, நீ காத்துல என்னம்மா பண்ற? ராதாக்கு துளசி சார்பா மெசேஜ் அனுப்புறேன். ஆ? துளசியோட கதைய நாம முடிக்கணும்னாமா, அவ நல்லபடியா இருக்கான்னு முதல்ல நாம ராதாவை நம்ப வைக்கணும். இல்லனா அவ நாம என்ன பண்ணாலும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருப்பா. ஐயோ, நீ எழுதுற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியவே இல்ல. கொஞ்ச நேரத்துல தெரியுமா? அதுக்கு இது மேல ஸ்ட்ரீம் போடணும். என்ன போடணும்? போகமா, இது ஆன்டி ஃபாக் சொல்யூஷன். எது மேல நாம இத ஸ்ப்ரே பண்றோமோ அது மேல ஸ்டீம் இருக்கவே இருக்காது. கோவிட் டைம்ல இத வாங்குனேன். அப்பதான் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா கண்ணாடி மேல ஃபாக் இருக்காது. ஓஹோ, ராதா கிட்ட பேசுறதுக்கு அந்த துளசி எப்படி எல்லாம் வருவாளோ அதே மாதிரி ராதாவும் இன்னைக்கு பேச வருவா. ராதா என்னமோ அவ துளசி கிட்ட பேசுறதா நினைச்சுப்பா. ஆனா அவ உண்மையாவே நம்ம கிட்ட தான் பேசுவா. ஆஹா, ரூம் போடாமல இவ்ளோ யோசிக்கிற நீ? எழுது எழுது. எழுதிட்டேன். கண்ணுக்கு தெரியாத எழுத்து எவ்வளவு அழகா இருக்குல்ல? எனிவே, போலாமா? போலாம் போலாம். அம்மா, இப்போ துளசி ரொம்ப சேஃபா இருக்கான்னு ராதா முழுசா நம்பிடுவா. சோ இப்ப நம்மளால முழுசா நம்மளோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். குஷி, அதுக்கப்புறம் மோகன் ஆபீஸ் பக்கமே வர மாட்டான். அப்புறம் துளசிக்கும் நம்ம பெர்மனன்ட் எண்டு கார்டு போட்டுடலாம். ஜூலை 3ஆம் தேதி துளசி மொத்தமா அழிஞ்சிருவா. அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தோட அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது.
இங்க வரத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து ஒரு விலை மதிப்பில்லாத பொருளை பறிச்சுக்கிட்டு இங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்க. இப்போ அந்த பொருளை திரும்ப வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னையிலிருந்து இந்த குடும்பத்துக்கான அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை துளசி அக்கா கிட்ட பேசிட்டேன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. நான் ஒருத்தி தேவையில்லாம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். மோகனையா, எவ்வளவு வேலை செய்வீங்க? தூங்குங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. வாங்க தூங்கலாம். இல்ல அப்படிலாம் தூங்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? அப்படி என்ன வேலை? இது 7 வருஷத்துக்கான பெண்டிங் வேலை. ஒரு ராத்திரி இல்ல, நிறைய ராத்திரி முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்பதான் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட கேட்ச் அப் பண்ண முடியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா மோனையா? இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இவ்ளோ கடினமா உழைக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த வேலைக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கல்ல, அதுதான். அப்புறம் மோனையா, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எப்போல இருந்து பெர்மிஷன் கேட்டு கேட்க ஆரம்பிச்ச? கேட்டுடுறேன். அது வந்து சிஏ சார் வந்தப்போ ஒரு விஷயம் நடந்ததுல, அதுல நான் உங்களை சமாதானப்படுத்திட்டேன். ஆனா அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்க ரூம்குள்ள நுழைஞ்சீங்கல்ல, அப்ப நீங்க துளசி அக்காவோட படங்களை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சரியா பேச வாய்ப்பே கிடைக்கல. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல மோனையா? ராதா, உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கும் துளசிய அடியோட வெறுக்கிறேன். ஆனா நீ சொன்னது கரெக்டா. துளசி கூட எனக்கு வாழ்க்கையில நிறைய தருணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான தருணங்கள் தான். நிறைய அழகான சந்தோஷமான தருணங்களை துளசியோட நான் அனுபவிச்சிருக்கேன். அது எல்லாத்த விடவும் ரொம்ப அழகான தருணம் என்ன தெரியுமா? எது மோகனையா? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கம்பெனியை பெருசாக்கும் போது நாங்க 2 பேரும் ரொம்ப யங்கா இருந்தோம். ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற பிடிவாதம் இருந்தது. ஆனா பயமும் நிறைய இருந்தது. ரொம்ப நர்வஸாவும் இருந்தோம். என்ன நாங்க இது 0ல இருந்து ஆரம்பிச்சோம்ல? 0ல இருந்து 0. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. துளசி என் கூட இருக்கிற வரைக்கும் எங்க வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். யாராலையும். எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணோம். ஆபீஸோட பில்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கம்பெனியோட சைஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணோம். அப்புறம் பிளானிங் பண்ணது, மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போனது, கிளைண்ட்ஸை வரவழைச்சது, குறைஞ்ச பணத்துல வேலை செஞ்சது, அப்புறம் ஈவினிங் டயர்டா சோர்ந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் அமுத்தி விட்டு. அது ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. துளசியோட கெட்ட நினைவுகள் நல்ல நினைவுகளை எல்லாம் மறைச்சிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் ஆபீஸ்ல துளசியோட சண்டை போட்டது. தாமினி இந்த இடத்தை விட்டு போக மாட்டானா? அப்ப நானே இங்க இருந்து போயிடுறேன். அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு போறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? அண்ட் எதுக்காக நான் பயந்தனோ கடைசியில அதுதானே நடந்துச்சு.
துளசியோட போட்டோ பார்த்ததும் துளசியால ஏற்பட்ட வலிகள்லாம் மறுபடியும் ஒண்ணா வந்துருச்சு. அந்த எல்லா கெட்ட நினைவுகளும் திரும்பவும் வந்துருச்சு. ஆனா அந்த நேரத்துல மறுபடியும் நீ எனக்கு துணையா இருந்த. நீ தானே எனக்கு கத்து கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கும்னு. ஒரு நல்ல பக்கம், ஒரு கெட்ட பக்கம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தானே இருக்கு நாம எந்த பக்கத்தை நினைச்சுக்கிறதுன்னு. கண்டிப்பா. அதான் இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் எப்ப ஆபீஸ்க்கு போனாலும் அங்க நல்ல நினைவுகளை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன், வேற எதை பத்தியும் இல்ல. போன்ல அஜித் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு தெரியல. இவரோட போன் ஏன் எப்பவும் பிஸியாவே இருக்கு தெரியல. இவரோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ, என்ன பண்ண. அட அதுதாமா கீர்த்தி. அதாவது ஒரு வயசுக்கு மேல ஆம்பளைங்க எதையாவது தேடி வெளியில போய்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாரு கீர்த்தி, தப்பா நினைக்காத. ஆனா இந்த கல்யாணங்கிறாங்கல்ல, அது ஒருவேளை அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் இல்ல உங்க லவ் மேரேஜா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காதல் அப்படியே மாறி போயிடும். அந்த புருஷன்காரன் இருக்கான்ல, அவன் எப்பவும் வீட்ல இருக்கிறத விட பெட்டரா ஏதாவது கிடைக்குதான் தேடிக்கிட்டே இருப்பான். இப்ப புரியுதா? நான் சொல்றது சரிதானே? தாமினி அம்மா, வர வர நீங்க ரொம்ப சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. எனிவே, எனக்கும் அஜித்துக்கும் நடக்கிற பிரச்சனைல நீங்க நடுவுல குறுக்கிடாதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட என்னமா கீர்த்தி, நான் இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல வரணும்னு நினைச்சா கூட என்னால வர முடியாது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஏற்கனவே முட்டி வலி அதிகமா இருக்குல்ல. இருந்தாலும் இன்னைக்கும் என்னோட மூளை இருக்குல்ல, அது கத்திரிக்கோல் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எனக்கும் சொல்லுங்களேன் மோனையா, அந்த நல்ல நினைவுகளை பத்தி எல்லாம். அது எங்க இருந்து சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையில நிறைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன்னா என்னன்னு சொல்றது. நிஜமாவா? ஆமா, உதாரணத்துக்கு என்னோட ஆபீஸ் கேபின்ல என்னோட சேர் பாத்திருக்கல நீ? அந்த சேருக்கு ஒரு தனி கதை இருக்கு. என்ன சொல்றீங்க? தெரியுமா, அந்த அந்த சேர் வாங்குறதுக்கு நான் நம்ம ஊர்ல இருந்து டெல்லி வரைக்கும் போனேன். அந்த சேரை கண்டுபிடிக்க 2 மாசம் ஆச்சு. அடேங்கப்பா. அட ஃபர்னிச்சர் விஷயத்துல கூட எங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வரும் தெரியுமா? என்ன? ஏன்னா இந்த துளசி இருக்காளே, அவ கொஞ்சம் ட்ரெடிஷனலான பொண்ணு, நான் கொஞ்சம் மாடர்ன். சோ அப்ப விவாதம் நடக்கத்தானே செய்யும் ஃபர்னிச்சர் விஷயத்துல. சண்டை போட்டு 2 நாள் வரைக்கும் நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? நான் தான் போய் துளசியை சமாதானப்படுத்துவேன். ஏன்னா அவளோட ஆட்டிடியூட்லயே இருப்பா. எப்படி துளசி அக்காவை சமாதானப்படுத்துவீங்க? பேடா வாங்கி கொடுப்பேன். பேடாவா? பேடா ஏன்னா அவளோட ஃபேவரட்டே அதான் பேடா. அதுவும் சாதாரண கடையில வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டா. பின்ன அது ராம்லால் ஸ்வீட் கடையில மட்டும் தான் வாங்கணும். அந்த கடையா? ஃபேமஸான கடை. அப்புறம் அத வாங்கி கொடுத்தா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்களா? அவ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ரொம்ப சின்ன சின்ன ஆசை தான் அவளுக்கு. சமாதானம் ஆயிடுவா. பாத்தீங்களா மோனையா, துளசி அக்காவும் நீங்களும் ஒன்னா எவ்வளவு அழகா இருந்தது. அதே துளசி தானே என்ன விட்டுட்டும் போனா. அவ நினைச்சிருந்தா ஏன் கூடவே இருந்திருக்கலாம். ஆனா இல்ல. மோனையா இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீங்களும் படுத்து தூங்குங்களேன். காலையில ஆபீஸ்க்கு வர போனோம்ல, இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. அப்புறமா வாங்க வாங்க தூங்க. இன்னைக்கு ராத்திரிக்கும் நாளைக்கு காலையில நடுவுல ஒரு ராத்திரி தான் இருக்கு. அந்த ராத்திரிக்குள்ள நான் வேலையை முடிக்கணும். எவ்வளவு வேலை ஐயோ இருக்கு? மோனையா, வேலை உங்களை விட்டு எங்கேயும் போகாது. இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க ஓய்வு எடுத்துக்கலன்னா நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் எப்படி வேலை செய்வீங்க? அதுவும் இல்லாம இத பாருங்க மோனையா, எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் ஓய்வு எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால இப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க. வேலையை அங்க வச்சிருங்க, போங்க. நான் எதுக்கு? நீ வைய. ஓய்வு வச்சுட்டு வாங்களேன். இப்படி சிரிச்சிட்டே சொன்னா வச்சுதானே ஆகணும். நல்லா தூங்குங்க. ஹாய். என்ன மோனையா? தேங்க்யூ. தேங்க்யூ எதுக்கு?
மனசுல இருந்த ஒரு பெரிய பாரத்தை குறைச்சதுக்காக, மனசுல இருந்த மிகப்பெரிய பயத்தை போக்குனதுக்காக, அண்ட் என் மனசுல இருந்த அது ரொம்ப ஆழமான காயத்துக்கு மருந்த போட்டதுக்காக நன்றி. நள்ளிரவு. குட் நைட்.